வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். பாவக்காய் எள்ளு குழம்பு. பாவக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த பாவக்காய் எள்ளு குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது வந்து நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ரவா உப்புமா, அரிசி உப்புமா, வெண்பொங்கல் அதுக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும். பருப்பு சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். எள்ளு வாசனையோட இந்த குழம்பு வந்து பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பாவக்காய் எள்ளு குழம்பு குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாவக்காய் எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல வந்து 150 கிராம் இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா இல்ல பொடி பொடியா இல்ல அப்படி நீள நீளமா எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளி ஜலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். வெந்நீர்ல ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல அழகா ஊறிடும். ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த வெள்ளை எள்ளோட கொஞ்சம் கருப்பு எள்ளும் சேர்ந்து இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் கருப்பு கருப்பா தெரியுது. எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து மிக்சி ஜார்ல எடுத்துட்டு சூடு ஆறினதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. நான் பாவக்காயை இதை போல நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். குழம்புல தான் வந்து கொஞ்சம் இப்படி பெருசு பெருசா இருக்கட்டும் அப்படின்னு இது நம்ம சைஸ் வந்து நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பாவக்காயை இந்த கடாயில சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். பாவக்காய் ஓரளவுக்கு வதங்கிட்டு கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடியும் வந்து இந்த எண்ணெயோட கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பச்சை வாசனை இருக்காது, டேஸ்டும் நல்லா இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் பாவக்காயை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிஜலத்தை சேர்த்துருவோம். இது நல்லா கொதிச்சு புளிஜலத்தோட பச்சை வாசனையும் போகணும், பாவக்காயும் சாஃப்டா வெந்து வரணும். இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம எள்ளு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். புளிஜலத்தோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிச்செடுத்து பாருங்க, பாவக்காயும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த எள்ளை வந்து நான் பவுடர் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கோர்ஸா பிடிச்சுக்கணும். அதையும் இந்த குழம்புல சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா வெல்லம் வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ குழம்பு வந்து 1 கொதி வரட்டும். குழம்பு நல்லா 1 கொதி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் எள்ளு குழம்பை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பாவக்காய் எள்ளு குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. இந்த எள்ளு பொடி பண்ணி போட்டதுமே குழம்பு கொதிக்கிறச்சு அப்படி ஒரு நல்ல கமகமான வாசனை. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் கறியும் பண்ணியிருக்கேன், வாழைக்காய் கறியும் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் இந்த குழம்புனா நம்ம கொஞ்சம் வெல்லம் அதிகமா போட்டுக்கலாம். டிஃபனுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ பாவக்காய் எள்ளு குழம்ப வாழைக்காய் கறியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நான் வெல்லம் வந்து அளவாதான் சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிகமா சேர்க்கல. நல்லா உப்பு புளிப்பு காரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியல. இந்த நல்ல எள்ளு வாசனை தூக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுக்கு வந்து பாவக்காயை நம்ம ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு தொக்கு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணா குழம்பும் தானுமா தனித்தனியா இருக்கும். நம்ம புளிஜலத்தை கரைச்சி விடும்போது கொஞ்சம் தண்ணியா விட்டோம் அப்படின்னா இது கொதிச்சு வரும். நம்ம கடைசியா அந்த எள்ளு பொடி சேர்க்கறச்சு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் திக்காயிடும். ஆரம்பத்திலேயே வந்து நம்ம கெட்டியா கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப திக்கா போயிடும். நமக்கு வந்து பாக்கறச்சே பண்றச்சே வந்து இது வத்த குழம்பு மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஜஸ்ட் அந்த எள்ளு நம்ம வறுத்து போடுறதுனால இதோட டேஸ்டும் பிளேவருமே மாறிடும். பிளஸ் அந்த வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பே வந்து நல்லா அப்படி ஒரு பளபளன்னு வந்துடும். பாக்கறதுக்கும் அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட
ட்ரெடிஷ்னல் ரெசிபியான இந்த பாவக்காய் எள்ளு குழம்ப கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.